வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான சந்தோஷ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் டிராமா படம்னு சொல்லலாம். இந்தியால இன்னமும் சில பகுதியில ஜாதிய பாகுபாடு எந்த அளவுக்கு இருக்குன்றதை இந்த படத்துல காட்சி பத்திருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் தான் இந்த படத்துல சந்தோஷா இருக்கும். பொண்ணுங்களுக்கு கூட அந்த மாதிரி பேர் வைப்பாங்க போல. இவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளா ஸ்டேஷன்ல வேலை பார்ப்பாரு. அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக இவங்களும் பதட்டமா வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. இங்கதான் சந்தோஷ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, இவங்க ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. இவங்க அம்மா தான் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லவ் பண்ணி தான் இவங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவர் ஒரு கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக போய் இறந்து போயிட்டாரு போல. ஹஸ்பண்ட் இல்லன்றதை இவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஆக்சுவலா இவங்களோட மாமனாருக்கும் மாமியாருக்கும் இவங்களை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா லவ் மேரேஜ் தானே பண்ணாங்க. அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே மருமகளை சுத்தமா உங்களுக்கு பிடிக்காது. பையன் இறந்து போயிட்டானா இவங்க தானே பாத்துக்கணும். ஆனா சந்தோஷ பாத்துக்கிறதுல இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. இப்ப ஹீரோயினோட ஃபேமிலியை வர வச்சு பேசுறாங்க. இதுக்கப்புறம் இவ இங்க இருக்க தேவையில்ல, நீங்க கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பேரண்ட்ஸோ எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா அவங்க கேட்கிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் அப்செட் ஆகி எந்திரிச்சு போறாங்க. பாத்தீங்களா, இப்ப கூட பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போறா. இவளெல்லாம் இங்க வச்சுக்க முடியாது, கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயின் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இங்க இருந்து கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பேரண்ட்ஸ்க்கும் கூட்டு போறதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா இவங்களை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல. அதே மாதிரி ஹீரோயின் வீட்டுல அண்ணெல்லாம் இருக்காரு. அண்ணனுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கு. சோ அந்த ஃபேமிலி எல்லாம் இவங்களை பாத்துக்கிறதுல பெருசா விருப்பம் காட்டல. இது ஹீரோயினுக்குமே ஓரளவுக்கு புரியுது. இங்க தேவையில்லாம இருந்து இவங்களுக்கு தொல்லை கொடுக்க வேணாம், நம்மளே நம்ம வேலையை பார்த்துட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸை விட்டு இவங்களும் தனியா வேற ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால சில ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் முடிக்கிறதுக்காக இவங்களுமே ஸ்டேஷன்ல ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரும் உள்ள கூப்பிட்டு பேசுறாரு. ஹஸ்பண்ட் போலீஸ்ன்றதுனால ஒரு வீட்டை தந்திருப்பாங்க போல. அந்த வீட்டுல தான் ஹீரோயின் இப்ப இருக்காங்க. ஹீரோயின் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, அந்த வீட்டை நீங்க சீக்கிரமா ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே லைட்டா தயங்குறாங்க. சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போலீஸ் வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. உங்க ஹஸ்பண்ட் வேலையில இருக்கும் போதே இறந்து போயிட்டார்ல, அவரோட வேலையை உங்களுக்கு வேணா வாங்கி தரலாம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு. போலீஸ் வேலையை பத்தி உங்களுக்கு பெருசா எதுவும் தெரியாதுல்ல, நான் எப்படி இந்த விஷயத்த பண்ண முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்களை வேலையில சேர்த்துக்க மாட்டாங்க, ட்ரைனிங் மாதிரிலாம் தருவாங்க. அது மூலியமா நீங்க என்ன வேலை பார்க்கணும்ன்றத தெரிஞ்சுப்பீங்க, என்ன சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே கொஞ்ச நேரம் பினான்சியலா கஷ்டப்பட்டு இருக்கிறத பத்தி யோசிக்கிறாங்க. இந்த வேலைனா ஸ்டாண்டர்டா ஒரு சம்பளம் கிடைக்கும், பேசாம இந்த வேலையில சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தங்குறதுக்கு இடமும் கிடைக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே யோசிச்சு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவர் இருக்கார்ல, பென்ஷன் அமௌண்ட்டை உங்களுக்கு வரதுக்கான ஏற்பாடு பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸை தந்துடுறாரு. இவங்களுமே அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ட்ரெஸ்ல ரத்த கரெல்லாம் இருக்கு, அதை வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வாஷ் பண்றாங்க. இப்ப கம்ப்ளீட்டா ரத்த கரைய போக வச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் இல்லாததை இவங்களால ஏத்துக்க முடியல. இவங்களுமே அந்த ட்ரெஸ்ஸை புடிச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் கூட க்ளோஸா இருந்த விஷயத்தெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்து படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே சில மாசங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் போலீஸ் கான்ஸ்டபிளாவே மாறி இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் வேற ஒரு லேடியும் ஒருத்தங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பணக்கார ஃபேமிலி மாதிரி தான் தெரியுறாங்க. அந்த வீட்டுல வந்திருக்க பொண்ணு இருக்கால, இவன் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு போக பாக்குறான்ற மாதிரி ஒருத்த மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் இருக்கான்ல, நான் இவளை லவ்வே பண்ணல, இவ தான் அப்படி நினைச்சுக்கிட்டா, இவ தேவையில்லாம என்ன மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம பெரிய இடத்து பொண்ணு. அதனால இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா தான் இங்க இருக்க எல்லாருமே நடந்துக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் உண்மையை சொல்றா, நீ பொய் சொல்லிட்டு இருக்க, இந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுத்துருக்கல, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. அடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. மேடத்துக்கு ரெஸ்ட் ரூம் காட்டுன்ற மாதிரி ஒரு லேடி கான்ஸ்டபிள் சொல்றாங்க. இதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, ரெஸ்ட் ரூம் பகுதிக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையனை கிராஸ் பண்ணி தான் இவங்க ரெஸ்ட் ரூம் நோக்கி போறாங்க. ஆனா சாவி இல்லாம இருக்கு. இங்கேயே நில்லுமா, நான் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி ஹீரோயின் கிளம்புறாங்க. இந்த பொண்ணு இங்க உட்காந்து இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் வராங்க. இந்த பொண்ணு காணாம போயிருக்கா. அதுக்குள்ள இந்த பொண்ணு எங்க போனான்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனை ஒரு ரூம்ல வச்சு அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த ரூம்ல தான் இந்த பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணுமே இவ பங்குக்கு போட்டு பயங்கரமா அடிக்கிறா. அவனை என்னைய லவ் பண்ண மாட்டியா, இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சிட்டு இருக்கா. என்னடா இது, போலீஸ் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் அடிக்க விடுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க.
போலீஸ் காசை வாங்கிட்டு தான் இப்படி பண்றாங்கன்றது ஈரனுக்கு தெளிவா புரியுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயம்லாம் நடக்கிறது காமன் தான். ஆனா ஈரன் புதுசுல, அதனால தான் ஈரனுக்கு வித்தியாசமா இருக்கு. ஈரனும் பக்கத்துல இருக்க டீ கடைக்கு வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பணக்கார ஃபேமிலியும் இந்த இடத்துல தான் டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் பக்கத்துல வரான். இவங்களுமே காசெல்லாம் எடுத்து தராங்க. அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி இருக்க போலீஸ் கிட்ட போய் காசை தரான். நேரடியா போலீஸ் காசு வாங்காம இப்படி வாங்குறாருன்னு உங்களுக்கு புரியுது. ஸ்டேஷன்ல இருக்கவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவனா இருப்பான். இந்த பொண்ணோட லவ்வை ஏத்துக்க மாட்டான். இந்த பொண்ணு கிட்ட தான் காசு இருக்குல்ல, அதனால தான் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்ட வச்சிருக்கான்றது தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்சே இவங்க தெரியாத மாதிரி சாதாரணமா இருக்காங்க. இப்ப சீனியர் வீட்டுக்கு வந்து சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சீனியர் இருக்கார்ல, நீ எந்த ஊர்ல இருந்துமா வரன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதாவது இன்டைரக்டா கேட்டு இவங்களோட கேஸ்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கும் போது இவங்க தலித் இல்லன்னு தெரிய வருது. தலித் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருமே ஃப்ரீயா பேச ஆரம்பிக்கிறாரு. உன் ஹஸ்பண்ட் எப்படி இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு பகுதியில கலவரம் நடக்கும், அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக போயிருப்பாரு. கல்லு மண்டையில பட்டு இறந்து போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யாரும் இல்லன்னு நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, நீ தேவைன்னா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் நன்றிலாம் சொல்றாங்க. நீ வந்தனா என்னோட ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வான்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல வேலைக்காரி மாதிரி நம்மளை யூஸ் பண்ண பாக்குறாருன்னு இவங்களுக்குமே நல்லா புரியுது. மேற்கொண்டு அவர் மொக்க போட்டுக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்கிறதுக்கு ஈரனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவர் வீட்டு நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு. நான் நாயை வேணா வாக்கிங் கூட்டிட்டு போறேன்ற மாதிரி நாயை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. சாக்கு வச்சு தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நாய் குலைச்சதுக்கு காரணம் அதுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்திருக்கும். இப்ப வெளியே வந்தோன்னா நாயும் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு இருக்கு. வேற ஒரு நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரன் ஷூல ஏதோ பிரச்சனை வந்துருது போல. அதை சரி பண்றதுக்காக ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. இவங்க கால்ல மெட்டி இல்லாததை அந்த கடைக்காரர் பாக்குறாரு. என்ன மேடம் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களும் பேசாம வேலையை பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த செருப்பு கடைக்காரர் கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு 15 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க போல. அந்த பொண்ணு காணாம போயிருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை ஈரனும் கவனிக்கிறாங்க. காணோம்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதானே, ஸ்டேஷன் பக்கத்துல தானே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் தலித் அப்படின்றதுனால ஸ்டேஷன்ல ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க போல. அதை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வேணா உங்களை ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்த ஈரன் இருக்காங்கல்ல, இவரோட பொண்ணு காணுமா, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ல தான் உட்காந்து இருக்காங்க. ஆனா இவரை மட்டும் தரையில உட்கார வச்சு பேசுறாங்க. இவங்க கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாப்பாங்கன்றது இதுலயே தெரியுது. எப்பத்துல இருந்து காணோன்ற மாதிரிலாம் அங்க இருக்க போலீஸ் கேட்கிறாரு. இவருமே எப்பத்துல இருந்து காணோன்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணுக்கு 15 வயசு இருக்கும்ன்றல, யாரு கூடயாவது ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமா பேசுறாங்க. அவரோட கேஸ்ட் வச்சுதான் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. டாய்லெட்டுக்கு வெளியே போவால, அங்கெல்லாம் செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாங்க. சரி எங்க வீட்லயே டாய்லெட் இருக்குன்ற மாதிரி இந்த நம்பர் சொல்லிட்டாரு. எல்லாம் கவர்மெண்ட்ட சொல்லணும், எல்லாருக்குமே டாய்லெட்டை கட்டி தந்துடுறாங்க, அதனால இவன் கூட டாய்லெட் வச்சிருக்கான்ற மாதிரி இந்த சீனியரும் பேசுறாரு. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஈரனும் கவனிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி கம்ப்ளைண்ட் தந்துட்டல, கிளம்பு, நாங்க கண்டுபிடிச்சா இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் சொல்லிட்டாரு. எந்த அளவுக்கு என்ன மோசமா ட்ரீட் பண்ணாங்க பாத்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி பார்வையிலேயே ஈரன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. தேவையில்லாம கூட்டிட்டு வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி ஈரனுமே யோசிக்கிறாங்க. ஈரன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து எடுத்த மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இவங்க ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் வேலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ரைடுக்காக ஒரு பகுதிக்கு வந்திருக்காங்க. அங்க ஒரு காதல் ஜோடி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்த இவங்க 2 பேருமே அவங்களை லாக் பண்ணி மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல பையனை முட்டி போட சொல்லி ஈரன் சொல்லிட்டாங்க. அவனுமே தோப்பு காரணம் மாதிரிலாம் இந்த இடத்துல போட்டுட்டு இருக்கான். சுத்தி நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் இருக்கான்ல, என் வீட்டுல மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க, இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி 500 ரூபாய கையில தரான். இன்னும் காசை தந்துட்டான்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. ஈரனும் வேணான்லாம் சொல்ல அந்த காசை வச்சுக்கிறாங்க. இப்ப ஈரன் திரும்பி அந்த கான்ஸ்டபிள் லேடிய பாக்குறாங்க. அந்த லேடி அந்த பொண்ணை மிரட்டி கொஞ்சம் காசு வாங்கியிருக்காங்க போல. இப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி லைட்டா சிரிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேர் கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் கிணத்துக்கிட்ட ஒரே கூட்டமா இருக்கு. என்ன கூட்டமா இருக்குன்ற மாதிரி ஈரனும் முன்னாடி வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணோட பாடி தான் கிடைச்சிருக்கு. ஒருத்தர் 15 வயசு பொண்ணு காணோம்னு சொன்னார்ல, அந்த பொண்ணு தான் இறந்து போயிருக்காங்க. பாடியை எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பிரச்சனை பண்றாரு. ஏன்னா ப்ராப்பரா போலீஸ் எதுவுமே பண்ணல, அதனால தான் இப்படி பிரச்சனை பண்றாரு. ஆனா மொத்த போலீஸே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுறாங்க. அங்க இருக்க அந்த பொண்ணோட பாடியை தூக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு ஏதோ நல்ல நாள் போல, இந்த நல்ல நாள்ல எதுக்காக தலித் பாடியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி இங்க இருக்க சீனியரும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக பாடியை கொண்டு போனோம், ஜென்ஸ் எல்லாம் போக வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லேடிஸ் அனுப்புனா நல்லா இருக்கும், புதுசா வந்திருக்க இந்த பொண்ணு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. சரி நீ போயிட்டு வான்ற மாதிரி ஒரு வண்டி பிடிச்சி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வண்டிக்கான காசு கூட அவங்க தரல போல.
இப்ப இறக்கி விடும் போது அந்த நபர் இருக்கார்ல காசு தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க கிட்ட காசு இல்ல. அப்பதான் அந்த 500 ரூபாய் ஞாபகம் வருது. சரி அதை தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே எடுத்து இவர்கிட்ட தந்துடுறாங்க. போலீஸுங்க இந்த பாடியில கைய கூட வச்சிருக்க மாட்டாங்க. இவங்களதான் தூக்க விட்டுருப்பாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் கூட இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு டைம் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல டாக்டர் இருக்கார்ல அவங்க போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி தந்துடுறாரு. இப்ப வேலையை இந்த இடத்துல ஆரம்பிக்கலாம் செய்யறாரு. இந்த ஊர்ல எல்லாருமே பயங்கரமா கேஸ்ட பாக்குறாங்கன்றது ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல கேண்டீன்ல உட்காந்து டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த பாடியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷன் எல்லாம் கிளீன் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல பூஜை மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. தலித் பாடி வந்துருச்சுல அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி மீடியாவை சேர்ந்தவங்க அதெல்லாம் வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க சீனியர் இருக்கார்ல இன்னைக்கு நல்ல நாள் அதனாலதான் பூஜை மாதிரி பண்ணோம், மத்தபடி நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த ஊர் ஆளுங்களும் ஆதங்கப்பட்டு நிறைய பேசுறாங்க. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட சரியா கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு யாருமே நியாயத்தை வாங்கி தர மாட்டாங்க, இந்த கேஸ்லயும் அப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல தினமும் காலையில ஜாகிங்லாம் ஓடுவாங்க போல. இப்ப ஜாகிங்லாம் ஓடிட்டு இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி குளிக்கலான்ற மாதிரி வேகமா ஸ்கிரீனை ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஏற்கனவே ஒரு லேடி ஆபீசர் குளிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அவங்க யாரு என்னன்னு தெரியல, டக்குன்னு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்திருக்க லேடி யாருன்னு தெரிய வருது. ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை தான் வர வச்சிருக்காங்க. அது ஒரு லேடி ஆபீசரா இருக்கும். வந்த ஆபீசரும் நான் கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கேன், சீக்கிரமாவே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய அதிகாரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றதுலாம் தெரிய வருது. இந்த பெரிய அதிகாரி இருக்காங்கல்ல எல்லா ஜென்ஸ் கிட்டயும் சகஜமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜாலியா சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களும் மத்த போலீஸ் மாதிரி தான் இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி உட்காந்துதான் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல கேஸ் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பக்கத்துல வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த பொண்ணோட பாடியை கூட யாரும் தூக்கல, நான் தான் தூக்குனன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அதுக்கு என்னன்ற மாதிரி இந்த சீனியர் லேடி கேக்குறாங்க. என்னடா இவங்க இப்படி கேக்குறாங்க, இவங்க கிட்ட போய் சொன்னோம் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி தள்ளி போயிடுறாங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே கரப்டட் போலீஸ்னு ஹீரோயினுக்கு நல்லா தெரியும். ஆனா வந்திருக்க லேடி ஆள் எப்படின்னு தெரியாம இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வந்திருக்க லேடி இருக்காங்கல்ல ஊர்ல போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி தான் ஊருக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின்மே அங்க இருக்க கிணத்தை பாக்குறாங்க. அந்த கிணத்துல இருந்து யாருமே தண்ணி எடுக்கிறது இல்லைன்னு தெரிய வருது. அவ்வளவு அழுக்கா இருக்கு. எல்லாருமே பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போய் தான் தண்ணி எடுத்துட்டு வராங்க. எதுக்கு பக்கத்து கிராமம் வரைக்கும் போறீங்க, இதை சரி பண்ண வேண்டியதானு ஹீரோயின் கேக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் யாரு சரி பண்ணி தரப்போறா, எங்களோட வாழ்க்கைலாம் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி மக்கள் புலம்பிக்கிட்டே போறாங்க. அந்த பொண்ணோட பேரு தேவிகா அப்படின்றது. அவளோட பாடி கிணத்துல தான் கிடைச்சிருக்கும், அதனால தான் தண்ணியை எடுக்கல போலன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்பத்துல இருந்து தான் தண்ணியை எடுக்கலையான்னு கேக்குறாங்க. இல்ல அதுக்கு முன்னாடியே பூனை செத்து போயிருந்தது அப்படின்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. அந்த பூனையை இங்கதான் புதைச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க காட்டுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பசங்க இருக்காங்கல்ல இங்கதான் ஒரு பெரியவர் புதைச்சாரு அப்படின்ற மாதிரி காட்டிடுறாங்க. இவங்களுமே தோண்டி அங்க பூனை இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த பெரியவரோட பூனை எப்படி கிணத்துக்கு போச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த பெரியவரை பார்த்து பேசுறதுக்காக இவங்களும் சீனியர் லேடியும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள சீனியர் லேடின்னு சொல்றேன். கிணத்துல இருந்து பூனையை வெளியே எடுத்து நீங்க தானே புதைச்சிங்கன்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. எப்படி கிணத்துல விழுந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்படி அது செத்து போச்சு, எப்படி கிணத்துல விழுந்துச்சுன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. தலித்துங்க நிம்மதியா தண்ணியை குடிக்க கூடாதுன்றதுக்காக ஆண்ட ஜாதியை சேர்ந்த யாராவது வேணும்ட்டே கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சீனியர் லேடி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கும். இது சார்ந்து விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி எல்லாம் இருக்கா போல. அந்த தங்கச்சி தண்ணி எல்லாம் மோந்து தரா. இவங்களுமே அம்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாக்கு போலீஸ் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. கேட்கிற எல்லா கேள்விக்கும் யானம் தானம் தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பதில் சொல்ல கூட விருப்பம் இல்லைன்றது ஹீரோயினுக்கு நல்லா புரியுது. நான் உங்க பொண்ணோட இடத்த செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி செக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுகிட்ட ஒரு போன் இருக்கிறது தெரிய வருது. அந்த போனுக்கு சலீம்னு ஒரு நம்பர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கிறதும் தெரிய வருது. சலீம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பேர்ல யாரையும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு கால் வந்திருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி அம்மா பதிலுக்கு சொல்றாங்க. ஹீரோயின்மே சேகரிச்ச தகவலை பத்தி அந்த சீனியர் லேடி கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த சலீம் தான் நிறைய மெசேஜ் பண்ணிருக்கான், நிறைய வாட்டி கால் பண்ணிருக்கான். மெசேஜ்ல ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடத்துக்கு வா நம்ம பேசலான்ற மாதிரிலாம் அவன் அனுப்பியிருக்கான். ஆனா இவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட போல. சோ இந்த பொண்ணு மதிக்க கூட இல்ல, அதனால கோவப்பட்டு அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி நாளைக்கு அந்த சலீமை பத்தி விசாரிக்கலான்ற மாதிரி சீனியர் லேடி சொல்றாங்க. இப்ப சலீமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. சலீம் அப்பா அம்மா தங்கச்சிங்களா இருக்காங்க. ஆனா சலீம் காணோம். சலீம் எங்கன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவன் வேலைக்காக வெளியூருக்கு போறதா சொன்னா, எங்க போனான்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி தெரியாம போகும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வருது.
சலீமை பத்தி யார்கிட்ட கேட்டா தெரியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சலீமுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டா தெரியும்ன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த சலீம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை பார்த்தான் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. இந்த ஊரோட தலைவர் வீட்டுல தான் வேலை பார்த்திருக்கான்றது தெரிய வருது. தலைவர்கிட்ட போய் பேசினா என்ன ஏதுன்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஈரின்னு கேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா விசாரிக்கிறாங்கல்ல, இதனால சீனியர் லேடிக்கு ரொம்ப பிடிச்சிருது. நீ வேஸ்ட்ன்ற மாதிரி டீம்ல இருக்க எல்லாருமே சொன்னாங்க, பரவாயில்ல நீ புத்திசாலியா தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, ஊர் தலைவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல ஜென்ஸ் யாருமே இல்ல, ஒரு லேடியும் ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க. அந்த லேடி கிட்ட இவங்க வந்திருக்க விஷயத்த பத்தி சொல்றாங்க. சலீம்னு ஒருத்தர் இங்க வேலை பார்த்தானான்னு கேக்குறாங்க. நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, எனக்கு பேர்லாம் தெரியாது, நான் ஒருத்தரை கூப்பிடுறேன் அவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இப்ப வேலை பார்க்குற ஒரு பெரியவர் வந்துடுறாரு. ஆமா, சலீமு கொஞ்ச நாள் வேலை பார்த்தான், ஆனா வேலையை விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் விட்டுட்டு போயிட்டான், இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமான்ற மாதிரி ஈரேன் கேக்குறாங்க. அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்ப வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணோட பாடி பேரண்ட்ஸ்க்கு கிடைச்சிருது. இவங்களுமே இறுதி சடங்கு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப புதைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, இந்த வழியெல்லாம் நீங்க போக கூடாது, சுத்தி போங்கன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இங்க இருக்க லேடி ஆபீசரும் பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்யறாங்க. இந்த பகுதியில எந்த அளவுக்கு ஜாதி ஆதிக்கம் இருக்குன்றத காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி சீன் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த சலீமுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அவன் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். சலீம் எங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். ஃப்ரெண்டா வந்துட்டு சலீம் எங்க போனான்னு கூட விசாரிக்கலையா, உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி திரும்பி சொல்றான். பக்கத்துல வா, உன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனை விளையாடுறதை நிறுத்திட்டு பக்கத்துல வந்துடுறான். என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறான். இதுதான் என்னோட நம்பரு, நோட் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி நம்பரை தந்துடுறாங்க. நான் போலீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, நைட்டு நேரத்துல ஒன்ன மாதிரி வயசு பையன் கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால தான் நம்பரை தரேன், புரியுதுல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. இவனுமே லைட்டா சிரிச்சுட்டுலாம் இருக்கான். அப்படி செடியூஸ் பண்ற மாதிரி பேசினவங்க சட்டுன்னு கோவமா பேசுறாங்க. அவன் எங்க இருக்கான்றது உனக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும், ஒழுங்கா அவனை பத்தி சொல்லு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி லைட்டா வார்னிங்க கொடுத்துடுறாங்க. அவனுமே சைலண்டா மேற்கொண்டு விளையாடுறதுக்காக போயிடுறான். அவன் கிட்ட இருந்து கண்டிப்பா மெசேஜ் வரும்ன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்றாங்க. இப்ப ஈரின் ஒரு மீம் வீடியோ தான் பாக்குறாங்க. வெளிநாட்டு போலீஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா இந்தியன் போலீஸ பாருங்கன்ற மாதிரி காமெடியான போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கு. அந்த போட்டோஸ்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. ஈரினும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போதுதான் சலீம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. சலீம் எங்க இருக்கான்ற தகவல் தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப ஈரேன் இருக்காங்கல்ல, சீனியர் லேடிய பாக்குறதுக்காக வராங்க. சலீம் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, இந்த ஊர்ல தான் இருக்கான்ற மாதிரி ஒரு ஊரோட பேரை சொல்றாங்க. எப்படி தெரிஞ்சதுன்னு சீனியர் லேடி கேக்குறாங்க. கேட்கிற விதத்துல அவங்க கிட்ட கேட்டேன், வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அந்த இடத்துக்கு சேர்ந்து போலான்ற மாதிரி சீனியர் லேடி சொல்றாங்க. ஈரினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரினோ சீனியர் லேடி வருவாங்கன்ற மாதிரி ட்ரெயின்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல அந்த லேடி இருக்காங்கல்ல, என்னால வர முடியல, நீ மட்டும் போய் அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஈரின் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரினோ சலீம் போட்டோ வச்சு சலீம் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் முஸ்லீம்ன்றதுனால இந்த பர்டிகுலர் மசூதிக்கு வருவான்ற மாதிரி மசூதி வாசல்ல வெயிட் பண்றாங்க. ஆனா அங்க இருந்து அவன் போற மாதிரியே இவங்களுக்கு தெரியல. அந்த சுத்து வட்டாரத்துல இருக்க பகுதியில எல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு கடையில சலீமை பத்தி விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் அங்க இருக்க சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க விசாரிக்கிறத மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்க ஈரன் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல சலீமை பாத்துடுறாங்க. சலீம் எங்க போறான்ற மாதிரி அவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்றாங்க. அவன் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் போறதையும் உங்களுக்கு தெரிய வருது. இங்க பதுங்கி இருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ உடனே இந்த தகவலை சீனியருக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. சீனியரும் நான் வரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவங்க சலீம் இருக்கிற பகுதியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீனியர் லேடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல சலீமை அமைக்கிறாங்க. அவன் தப்பிச்சு ஓடலாம் பார்த்திருப்பான், ஆனா இவங்க லாக் பண்ணி அவனை அமைக்கிறாங்க. ஒரு வேன் மூலியமா இவங்களுமே சலீமை இவங்களோட பகுதிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஈரின் மூலியமா தானே பிடிச்சாங்க, இதனால சீனியர் லேடியும் ஈரினை பாராட்டுறாங்க. உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கன்ற மாதிரி மூக்குத்திய கிஃப்டா தராங்க. கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ன மாதிரி தான் அந்த கிஃப்டை போட்டு விடுறாங்க. ஈரினோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சீனியர் லேடிக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் அவரோட வீட்டு வாசல்ல இவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல, வேற ஒரு முக்கியமான ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காரு போல. அந்த முக்கியமான ஆளும் அந்த ஆபீசர் கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததா இவங்க ஆபீசர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பையனை புடிச்சாச்சு, விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா விசாரிங்க, இந்த கேஸ்னால பிரஷர் கொஞ்சம் அதிகமாகுது, சீக்கிரமா இந்த கேஸை முடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த சீனியர் லேடியும் ஏத்துக்கிறாங்க. சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி அவர் சாப்பாடுலாம் போட்டு தான் அனுப்புறாரு. ஸ்டேஷன் வாசல்ல மீடியாட்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க முடியாதுன்ற மாதிரி தனிப்பட்ட முறையில ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு இந்த பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல, அவளை எனக்கு பிடிக்கும் அதனால தான் ஃபாலோ பண்ணேன், மற்றபடி அவளை நான் ரேப்லாம் பண்ணல, நான் அந்த நாள் வேற ஒரு பகுதியில இருந்தேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்.
அவன் சொல்றதை இவங்க காதிலே வாங்க மாட்டாங்க. நீ தான் இதை பண்ணிருக்க, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி ஒத்துக்கவே மாட்டான். நீ தான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணல, எதுக்காகடா ஊரை விட்டு ஓடுனன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிருக்கேன், மெசேஜ் பண்ணிருக்கேன், இதை வச்சே என்னதான் பிடிக்கிறதுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சேன், மத்தபடி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவங்க ஏத்துக்கிற மாதிரியே தெரியல, அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீயும் வந்து அடின்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்றாங்க. ஈரனுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. இப்ப ஈரனும் தயங்கி தயங்கி அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. சீனியர் லேடியும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல தான் அந்த பையனை இவங்க அடிச்சே சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இதனால ஈரனுக்கு நிம்மதியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. தூங்கிட்டு இருக்க ஈரன் பாதிலேயே முழிச்சிடுறாங்க. அந்த சீனியர் லேடி கிட்ட பேசலான்றதுக்காக வந்துடுறாங்க. அவன் நான் பண்ணலன்னு அவ்வளவு சொன்னான், நம்ம தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சிட்டோம் போல, அநியாயத்துக்கு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அவன் ஏத்துக்கலன்றதுக்காக அவன் பண்ணலன்னு ஆயிடுமா, அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஆறுதல் சொல்லும் போது சீனியர் லேடி இருக்காங்கல்ல, இவங்க முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அப்படி தட்டி கொடுத்துக்கிட்டே முதுவை லைட்டா தடவிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க லெஸ்பியன் இவங்களுக்கு தெரிய வருது. ஆஹா, இந்த லேடி லெஸ்பியனா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நான் படுக்க போறேன்ற மாதிரி சட்டுன்னு இங்க இருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சலீமை பிடிக்கும் போது சலீம் கிட்ட இருந்து போன்லாம் மாட்டிருக்கோம்ல, அதை பாக்குற அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. சீனியர் லேடி தான் அதெல்லாம் பார்த்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு தோணுது. அதெல்லாம் எங்க இருக்குன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துக்கு சைலண்டா வந்துடுறாங்க. அவன் போன் எங்கன்ற மாதிரி தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. போன் மூலியமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் ஒரு பகுதியில நிறைய போட்டோ எடுத்திருக்கான். அதாவது கொலை இங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல அவன் வேற ஒரு பகுதியில இருந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான், நம்ம தான் தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் அந்த நாள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிருக்கான். அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுவோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சலீமோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த நாள் சலீம் இந்த இடத்துக்கு வந்தானா, எவ்வளவு நேரம் இந்த இடத்துல இருந்தான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு முழுக்கவே இங்கதான் இருந்தான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்ப சலீம் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்றது ஈரனுக்கு நல்லாவே புரியுது. இது சீனியர் லேடிக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அப்புறம் எதுக்காக விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதேதான் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப சலீமோட பாடியை வீட்டுல ஒப்படைக்கணும், அதனால தான் பாடியை கொண்டு வந்திருக்காங்க. உள்ள வான்ற மாதிரி சீனியர் லேடி கூப்பிடுறாங்க. அவனை நானும் அடிச்சிருக்கேன், ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு, என்னால உள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மட்டுமே உள்ள எந்திரிச்சு போறாங்க. சலீம்க்கும் தங்கச்சிங்களாம் இருக்காங்க போல. அந்த தங்கச்சி பாப்பாங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநியாயத்துக்கு ஒருத்தனை சாவை விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், சலீம் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அந்த நாள் அவன் ஃப்ரெண்டு கூட தான் அவன் இருந்திருக்கான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப அதுக்கு என்னன்ற மாதிரி சீனியர் லேடி கேக்குறாங்க. அடி பாவி, உனக்கு ஏற்கனவே தெரியுமான்ற மாதிரி ஈரினோ உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அங்க இருக்க முடியாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா கிணத்துக்கு பக்கத்துல மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வேடிக்கை பாக்குறாங்கன்னு எட்டி பார்த்தா ஒரு நாய் தான் செத்து போயிருக்கு. யாரோ நாயை சாவடிச்சு வேணும்ட்டே கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. யார் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி ஈரின் எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. யார் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும் மேடம், ஆனா எதுவுமே பண்ண முடியாது. நீங்களாம் அவங்க கிட்ட காசு வாங்குறவங்க தானே, அவங்களுக்கு தான் விசுவாசமா வேலை பார்ப்பீங்க, எங்களுக்காகலாம் வேலை பார்க்க மாட்டீங்கன்னு ஆதங்கப்பட்டு பேசுறாங்க. இவங்க எல்லாரும் ஊர் தலைவரை தான் பிளேம் பண்றாங்கன்னு ஈரனுக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு இப்ப குடிக்கிற தண்ணி தானே பிரச்சனை, நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. உங்களால ஒரு விடிவு வந்தா சரிதான்ற மாதிரி ஊர் மக்களும் ஏத்துக்கிறாங்க. இது சம்பந்தமா ஊர் தலைவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ஈரின் யோசிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க ஊர் தலைவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கூப்பிட்டு பாக்குறாங்க. அன்னைக்காவது ஒரு லேடி வந்தாங்கல்ல, இன்னைக்கு அந்த லேடிய கூட காணோம். இவங்க கூப்பிட்டுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் ஒரு சின்ன பொண்ணை பாக்குறாங்க. அந்த நாளுமே இந்த சின்ன பொண்ணு இருந்திருப்பா. அந்த நாள் ஒரு ஆன்டி இருந்தாங்கல்ல, அவங்க இல்லையான்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு கிட்ட இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு இருக்கால, தேவிகா இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமா, இறந்து போயிட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. யாரு கொன்னான்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு கேக்குறா. சலீம் தான் கொன்னான்ற மாதிரி இவங்க கேஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாரு கொன்னான்னு தெரியல, விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பொண்ணு லைட்டா கருப்பா தானே இருந்தா, நான் பாத்திருக்கேன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. இது பாத்திருக்கியான்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எங்க வச்சு பார்த்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த சின்ன பொண்ணு அதுக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. எங்க ஓடுறான்ற மாதிரி இவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அப்பா கார் கிட்ட இருக்காரு போல, அப்பா கிட்ட தான் அந்த பொண்ணு போயிடுறா. அப்பா வேற யாரும் கிடையாது, அன்னைக்கு சீனியரை பார்த்து பேசுறதுக்காக ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் இவரா தான் இருப்பாரு. சீனியரை பார்க்க வரும்போது உங்களை பார்த்தேன், என்ன விஷயம் மேடம்னு அவர் கேக்குறாரு. இவங்க இருக்காங்கல்ல, தண்ணி ப்ராப்ளத்தினால எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நீங்க ஏற்பாடு பண்ணி தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் மேடம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேற்கொண்டு எதுவுமே பேச முடியாம இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு சொன்னது இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு.
உங்க சின்ன பொண்ணு கிட்ட பேசின உங்க பொண்ணு இந்த மாதிரி தான் சொன்னா, அன்னைக்கு தேவிகா இந்த இடத்துக்கு வந்தாளா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எது என் பொண்ணு அப்படி சொன்னாலா, இருங்க கூட்டு வரேன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கு பக்கத்துல போறாரு. இங்க வாமான்ற மாதிரி பொண்ணை தூக்கிட்டு இருக்காரு. ஜன்னல் வழியா பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பம்பு செட்டு தெரியுது. அந்த பம்பு செட்ல தண்ணியை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அதாவது இவங்களோட கேஸ்ட சேர்ந்தவங்களா இந்த இடத்துல தண்ணி பிடிப்பாங்க போல. அந்த லேடிஸ் தான் தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காருல, மேடம் கிட்ட எதையோ சொன்னியாமே, என்னமா சொன்னன்ற மாதிரி கேக்குறாரு. பொண்ணு கொஞ்சம் அதட்டி தான் கேக்குறாரு. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லன்ற மாதிரிலாம் சொல்றா. போதுமா மேடம் இப்ப கிளம்புங்கன்ற மாதிரி கொஞ்சம் தெனாவட்டா சொல்றாரு. இப்பதான் ஈரின் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யோசிக்கிறாங்க. தேவிகா இன்னைக்கு தண்ணி எடுக்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க பூனியை பார்த்து தண்ணியை எடுக்க முடியாதுன்றதுக்காக இங்க வந்து தண்ணி பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த நாள் தேவிகா இந்த இடத்துல தண்ணியை பிடிக்கிறதுக்காக வந்தாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது இங்க தண்ணியை பிடிக்க வருவாளா, இங்கெல்லாம் வரக்கூடாது மேடம், இங்கெல்லாம் நாங்க மட்டும் தான் பிடிப்போன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பிடிக்க கூடாதுன்னு அவளுக்கு தெரியும், அதை மீறி தண்ணி தேவன் கூட வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்படி வந்திருந்தா நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உண்மையில அவ வந்திருக்கா, இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஈரினுக்கு தோண ஆரம்பிக்குது. ஈரின்மே மேற்கொண்டு எதுவும் பேசாம வெளியே வந்துடுறாங்க. மேடம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்ற மாதிரி அந்த மேடத்துக்கு கால் பண்ணி பேசுறாங்க. மேடமும் ஒரு ஹோட்டலுக்கு வா பேசிக்கலான்ற மாதிரி வர சொல்லிட்டாங்க. இவங்களுமே அந்த மேடம் கிட்ட பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிணத்துல தண்ணி எடுக்க முடியாம வீட்டுல தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்ப வீட்டை சேர்ந்தவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஈரின் சொல்லிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறது தான் உண்மை, அதுதான் நடந்திருக்குன்ற மாதிரிலாம் சீனியர் லேடி சொல்றாங்க. இந்த சீனியர் லேடிக்கு கேஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயம்லாம் தெரியும். ஆனா வேற யாரையாவது வச்சு கேஸை முடிக்கணும், அதுக்காக தான் சலீம் பக்கம் கேஸ் திரும்பணும்னா சலீமை வச்சு கேஸை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. சலீமை திட்டமிட்டு தான் இவங்க சாவடிச்சிருப்பாங்க. நான் வேணும்ட்டே பண்ணலமா, சீனியர் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ண, அவங்க எப்படி கேஸை முடிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரி தான் கேஸை முடிச்சேன், ஆனா பனிஷ்மெண்ட் மட்டும் எனக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க தானே அவன் சாவறதுக்கு காரணமா அமைஞ்சிட்டாங்க, அதனால இவங்களுக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். அந்த சஸ்பென்ஷன்ல ஈரின் பேரு இல்ல, என் பேரு இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன் பேரையும் சேர்க்கிறதா தான் இருந்தாங்க, நான் தான் பேசி வேணான்ற மாதிரி சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷத்துல இதெல்லாம் எனக்கு பழகி போயிருச்சு, ஆனா நீ புதுசு, எல்லாமே உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும், போக போக இதுக்கு பழகிருவே அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி பேசுறாங்க. என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு ஈரின் யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி ஈரின் ரொட்டீனா வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. லவ்வர்ஸ்லாம் ஒரு பகுதியில ஒன்னா இருப்பாங்கல்ல, அங்க போய் காசை சம்பாதிக்கலான்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈரினுக்கு இந்த வேலை பார்க்கவே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. திடீர்னு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, வண்டியை விட்டு இறங்கி இவங்க பாட்டுக்கு நடந்து போறாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரின் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் வராங்க. அதாவது இறந்து போன தேவிகாவோட வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க அவங்களெல்லாம் எழுப்பவே மாட்டாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணோட நகை இன்னமும் ஈரின் கிட்ட தான் இருக்கு. அந்த நகையை இங்க வச்சுட்டு போயிடலான்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப வச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயம் இந்த போலீஸ் வேலை எல்லாம் நமக்கு செட் ஆகாது, இந்த வேலையை நம்ம விட்டுலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேலையை விட்டுறாங்க. யூனிஃபார்ம் எல்லாத்தையும் இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் அவங்க சொந்த ஊருக்கே போலான் இருக்காங்க போல. இப்ப ட்ரெயினுக்காக தான் ஒரு இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிர ஒரு காதல் ஜோடி இருக்காங்க. புது காதல் ஜோடி போல கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது ஹஸ்பண்ட் கூட இவங்க க்ளோஸா இருந்ததுலாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துக்கு ட்ரெயின் வந்துருது. இப்ப ஈரினும் வேகமா ட்ரெயின்ல ஏறி உட்கார்றதுக்காக போறாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு இருக்கால, பிஸ்கெட் வாங்கிக்கோங்க 10 ரூபா தான் அப்படின்ற மாதிரிலாம் வித்துட்டு இருக்கா. இவங்களுமே பிஸ்கெட் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. வாங்கினவங்க அந்த பொண்ணுக்கு காசு தர மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த லேடி போலீஸ் ஒரு மூக்குத்திய தந்தாங்கல்ல, அந்த மூக்குத்திய தந்துடலாம் அப்படின்ற மாதிரி கலட்டி அந்த பொண்ணு கிட்ட தந்துடுறாங்க. பரவாயில்ல, இதை வித்தா நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சந்தோஷமா வாங்கிக்கிறா. இப்ப ஈரனும் இவங்களோட ஊரை பார்த்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. அதாவது ரியாலிட்டியில இந்த மாதிரி தான் நடக்கும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனைலாம் வாங்கி தர முடியாதுன்றத காமிச்சுதான் நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.